ஏன் தான் இந்த சோதனையெல்லாம் எங்களையே வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. துலாம் ராசிக்காரர்கள். எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா? எந்த கஷ்டம்னாலும் எங்கள மட்டும் தான் தேடி வரணுமா? எப்பதான் நல்லது சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் அவங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்கப்போது, எந்தெந்த விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்? நீங்களே சொல்லிட்டீங்க ஜாக்பாட். இந்த வருஷம் அவங்களுக்கு அதுதான் நடக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எதை எதிர்பார்த்து கற்பனை கோட்டை கட்டிட்டு இருந்தாங்களோ அது நடக்குது. கேட்டுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களே. ஒரு உண்மையாவே. ஆ, கற்பனை கோட்டை. ஆ. கற்பனையில நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அல்ல நான் சமூகத்துல நிலைச்சு இப்படி என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துரும். ஓ! நெனச்சது நடக்க நடக்கும் போகுது இந்த காலம் வருஷம். இந்த ஓகே. வருஷம். 100% என்னடா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. ஒரு சிறு விஷயத்திலயாவது நீங்க முன்னேறிடுவீங்க. சூப்பர். ஓகே. அப்போ உங்களுடைய முன்னேற்றமான ஒரு காலம். வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும். வீட்ல சந்தோஷம் சந்தோஷம். கிடைக்கும். ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு கட்டுற முறை எல்லாமே நடக்கிற காலம் தான். ஒரு விஷயம் பாதியில நின்னுட்டு இருக்கீங்க இப்போ. நீங்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னு கிடையாது. ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது முழுமைப்படுத்தக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். ஓ! சூப்பர். ஓகேங்களா? ஏன்னா மகாலட்சுமி உங்களுடைய அம்சமா வந்துட்டாங்க இந்த வருஷம். அப்ப மகாலட்சுமி உங்கள தேடி வரும்போது, கூடயே லக்ஷ்மி நரசிம்மரும் வந்துட்டார். அப்போ மகாலட்சுமி கும்பிட்டு வாங்க. பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது.